ஹாய், வெல்கம் பேக். நான் நவீனா. உங்களுக்கு கெமிஸ்ட்ரி என்சிஆர்டி சிலபஸ் எடுத்துகிட்ருக்கேன். நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சாப்டர் 6ல் ஹாலோ அல்கேன்ஸ் ஹாலோரின்ஸோட கிளாசிஃபிகேஷன், ஐயூபாக் நாமென்க்ளேச்சர், ப்ரிப்பரேஷன், அப்புறம் அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹாலோ அல்கேன்ஸ். ஸோ மேக்ஸிமம் ஹாலோ அல்கேன்ஸை பொறுத்த வரைக்கும் இது என்னென்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனாக தான் இருக்கும். ஸோ நியூக்ளியோஃபைல் எனக்கு வாட் இஸ் நியூக்ளியோஃபைல்? நியூக்ளியோஃபைல் வந்து ஒன்றும் கிடையாது. அதாவது இட் இஸ் எலக்ட்ரான் டோனார்ஸ் எல்லாமே நியூக்ளியோஃபைல். ஓகேவா? லூயிஸ் பேஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து எப்படி சொல்லுவோம்னா, எதெல்லாம் வந்து ஆனயானாக இருக்கும் ஆர் எனி நியூட்ரல் மாலிகுல் வித் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் will be called as nucleophile. ஓகேவா? ஸோ ஆனயான்ஸ், all anions are neutral molecule with a lone pair of electrons which can donate electron. இதெல்லாம் வந்து நியூக்ளியோஃபைல்னு சொல்கிறோம். சரி, அதாவது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வாட்டர் எடுத்துக்கிறோம். வாட்டரில் யார் நியூக்ளியோஃபைல்? நியூக்ளியோஃபைல் வந்து OH. அப்போது இது என்ன பண்ணுது அப்படின்னா, நியூக்ளியோஃபைல் வந்து இந்த எக்ஸை சப்ஸ்டிடியூட் பண்ணுது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக இந்த நியூக்ளியோஃபைல் போய் சப்ஸ்டிடியூட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு மீதி இருக்கிற ஹைட்ரஜன் இப்போ எப்படி பிரியும்? உங்களுக்கு H+ ஆகும், OH- ஆகும் பிரியும். ஸோ அந்த H+ வந்து உங்களுக்கு பை ப்ராடக்டாக வந்து HX. ஓகேங்களா? அதே மாதிரி அக்வஸ் இல்லைனா அக்வஸ் NaOH இல்லைனா அக்வஸ் KOH போட்டோம் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்லி அக்வஸ் ஃபார்ம் ஒன்லி வில் கிவ் யூ ஆல்கஹால். அதில் வந்து OH வந்து நியூக்ளியோஃபைல் ஆக்ட் ஆகும். இதே மாதிரி ஒரு சோடியம் ஆல்காக்சைடு, ஓகேவா? சோடியம் ஆல்காக்சைடு கொடுத்தீங்கன்னா OR- வந்து உங்களுக்கு நியூக்ளியோஃபைலாக இருக்கும். அதே மாதிரி சோடியம் அயோடைடு, இது என்ன ரியாக்ஷன்? RX + சோடியம் அயோடைடு. வெரி குட். இது வந்து என்ன? ஃபின்கல்ஸ்டன்ஸ் ரியாக்ஷன். ஃபின்கல்ஸ்டன்ஸ் ரியாக்ஷனில் உங்களுக்கு என்ன இருக்குது? I- தான் வந்து நியூக்ளியோஃபைல். அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து H+ ஆகும், NH2- ஆகும் பிரியும். ஸோ யூ ஹேவ் NH2- as a நியூக்ளியோஃபைல். அதே மாதிரி இது எப்படி பிரியும்? உங்களுக்கு H+ ஆகும், RNH ஆகும் பிரியும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு RNH வந்து உங்களுக்கு நியூக்ளியோஃபைலாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து R2N வந்து உங்களுக்கு நியூக்ளியோஃபைலாக இருக்கும். ஸோ நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணுது? ஆப்வியஸாக உங்களுக்கு எக்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ என்ன உங்களுக்கு R ப்ளஸ் உங்களுக்கு ரெஸ்ட் வந்துடுது சோடியமா. ஸோ சோடியம் ஹாலைட். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா Ri ப்ளஸ் மீதி சோடியம் இருக்குது, ஹாலஜன் இருக்குது. ஸோ சோடியம் ஹாலைட். ஸோ இது எப்படி இருக்கும்? உங்களுக்கு RNH2. ஸோ மீதி உங்களுக்கு H+ இருக்கா? அந்த H+ம் Xம் சேர்ந்து HXன்னு ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் வந்து இது வந்து ப்ரைமரி அமைன். ஒரு அமோனியா வந்து ப்ரைமரி அமைனாக மாறும், ஒரு ப்ரைமரி அமைன் வந்து செகண்டரி அமைனாக மாறும் வித் எவல்யூஷன் ஆஃப் HX. அதே மாதிரி செகண்டரி அமைன் வந்து உங்களுக்கு எப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா டெர்ஷரி அமைனாக மாறும் வித் எவல்யூஷன் ஆஃப் HX. சேம் ஒரே மாதிரி ரியாக்ஷன். அதே மாதிரி இப்போது நீங்கள் KCN AgCN எடுத்துக்கிட்டிங்கன்னா வித் KCN CN- will be acting as a nucleophile. With AgCN AgCN இந்த லோன் பேர் will be acting as a nucleophile. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து என்னென்னா அயோனிக் பாண்ட். அப்போ இது உங்களுக்கு என்ன ஆகும்? K- ஃபார்ம் ஆகும். ஸோ டேரெக்டாக இந்த கார்பன் போய் அட்டாக் பண்ணுறதுனால உனக்கு RCN ஃபார்ம் ஆகிட்டு KX வெளியே போயிடும். ஸோ யூ வில் கெட் அ சயனைட் காம்பவுண்டு ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி நீ AgCN கூட போடும்போது இந்த இது வந்து கோவலண்ட் பாண்டாக இருக்குது. ஸோ கோவலண்ட் பாண்டாக இருக்கிறதுனால உனக்கு என்ன ஆகும்னா, இந்த பாண்ட் உடையிறதுக்கு முன்னாடியே இந்த லோன் பேர் போய் அட்டாக் பண்ணிடும். அட்டாக் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? RNCன்னு ஃபார்ம் ஆகும் வித் AgX ஃபார்மேஷன். ஸோ உனக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும்? ஐசோசயனைடு வந்து உனக்கு ஃபார்ம் ஆகுது. சேம் திங் வில் ஹேப்பன் ஃபார் நைட்ரைட், பொட்டாசியம் நைட்ரைட் அண்ட் சோடியம் சில்வர் நைட்ரைட். ஸோ சில்வர் நைட்ரைட் பொட்டாசியம் நைட்ரைட்டில் பார்த்தா அப்படின்னா உனக்கு என்ன ஆகுது? RONO நைட்ரைட், ஆல்கைல் நைட்ரைட் ஃபார்ம் ஆகும் வித் பொட்டாசியம் நைட்ரைட் பிகாஸ் ஆஃப் த சேம் ரீசன். என்ன ரீசன்? அயோனிக் பாண்ட் தான் ரீசன். அதே மாதிரி உனக்கு சில்வர் நைட்ரைட்டில் பார்த்தோம் அப்படின்னா RNO2 ஃபார்ம் ஆகும் வித் சில்வர் ஹாலைடு. இது வந்து உனக்கு என்னது? ஸோ இது நான் சில்வர்னு சொன்னேன்னா சில்வர் சைனைடு, சோடியம் சைனைடு கிடையாது, சில்வர் சைனைடு. ஸோ உனக்கு சில்வர் ஹாலைட் ஃபார்ம் ஆகுது. சில்வரும் SEயும் சேர்ந்து உனக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா கோவலண்ட் பாண்ட் இருக்கிறதுனால உனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? ஐசோசைனைட் ஃபார்ம் ஆகுது. அது சோடியம் கிடையாதுப்பா, சில்வர். நான் அப்போ அதை மாற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன் நான். இது ஒன்றும் ஓகேவா? இப்போ இது வந்து என்னது? பொட்டாசியம் நைட்ரோ ஆல்கேன் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இப்போ எஸ்டர் கூட, ஓகேவா? சில்வர் எஸ்டர். அப்போனா உனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? இது ப்ளஸ் இது மைனஸ்னு ஆகுமா? அப்போ ROC double bond O R dash எஸ்டர் ஃபார்ம் ஆகும் ப்ளஸ் சில்வர் ஹாலைட்.
அதே மாதிரி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் உங்களுக்கு தெரியும், இட் இஸ் அ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ யூ வில் கெட் அன் ஆல்கேன். என்ன வேணால் ஹாலைடாக இருக்கட்டும், அது ரெஸ்பெக்டிவ் ஆல்கேன் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு ஆர்கானோ மெட்டாலிக் குரூப்பு, அதுவும் உனக்கு என்னது ஆல்கேன் ஃபார்ம் ஆகும். ஸோ இது என்னது, இது உனக்கு கொடுத்துருக்காங்க இப்போ சோடியம் அசிட்லைடு. ஸோ அதே மாதிரி உனக்கு என்ன ஃபார்ம் ஆகும், RC ட்ரிபிள் பாண்ட் CH ப்ளஸ் NaX. ஸோ இதுதான் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஹாலோ ஆல்கேன். ஓகேங்களா? ஸோ இதோடு சேர்ந்து உங்களுக்கு வேறு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. என்ன அப்படின்னா உட்ஸ் ரியாக்ஷன். உட்ஸ் ரியாக்ஷன் வந்து நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து 11th படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். ஒரு RXும் 2 சோடியம் மெட்டலும் வித் அகெயின் RX சேரும் போது உனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 2NaX ப்ளஸ் R பாண்ட் R. ஸோ ஒரு ஆல்கைல் ஹாலைடு வந்து சோடியம் கூட ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்கேன் ஃபார்ம் ஆகுது. இதே வந்து ஃபிட்டெக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா உனக்கு அதே மாதிரி ஆல்கைல் ஹாலைடுக்கு பதிலாக அரைல் ஹாலைடு ரியாக்ட் ஆகும். அதே சோடியம் தான் போடுறோம் நம்ம. சேம் அரைல் ஹாலைடு வில் பி ரியாக்டிங் டேக்கிங் 2 moles of அரைல் ஹாலைடு. அப்போ உனக்கு என்ன ஃபார்ம் ஆகும், பைஃபினைல் வந்து ஃபார்ம் ஆகும் வித் 2NaX. புரியுதா? ரைட், இந்த 2NaX போட்டேன். இப்போ இதே வந்து உட்ஸ்ஃபிட்டிக்காக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, உட்ஸ்ஃபிட்டிக்னா உட்ஸ்ஃபிட்டிக் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஆல்கைல் ஹாலைட் வித் 2Na வித் 1 அரைல் ஹாலைட். அப்போ என்ன ஃபார்ம் ஆகும், ஒரு பென்சின் டெரிவேட்டிவ் ஃபார்ம் ஆகும் உனக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு உட்ஸ்ஃபிட்டிக் ரியாக்ஷன். புரியுதுங்களா? எஸ். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹாலோ அரீனோட ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம். நம்ம ஹாலோ ஆல்கேனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஹாலோ ஆல்கேனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாமே நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பார்த்தோமா. அதே மாதிரி ஹாலோ அரீனை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹாலோ அரீன், இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் is very difficult to happen, or it will happen only in drastic condition. இது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வித் ஹாலோ அரீன். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு 4 ரீசன் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா பாண்ட் போட்டு எழுதலாம். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா இந்த கார்பன் இருக்குது பார்த்தீங்களா, திஸ் கார்பன் இஸ் கோயிங் டு பி த கார்பன் CX பாண்டில் இருக்குது. இந்த கார்பன் வந்து sp2 hybridized carbon which is going to be electron withdrawing. கரெக்டாக? electronegative, or I can say it as more electronegative. ஓகேவா? ஸோ இட் வில் அட்ராக்ட் த X ஸ்ட்ராங்லி. அப்போ இது உடைக்கிறது கஷ்டம். ஸோ மோர் அட்ராக்ஷன், அதனால் பிரேக்கிங் இட் இஸ் டிஃபிகல்ட். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா இதில் இருக்கிற லோன் பேர் வந்து இதில் டொனேட் பண்ணும் ப்ளஸ் எம் எஃபெக்ட். ஸோ இந்த லோன் பேர் டொனேட் பண்ணுறதுனால யூ வில் ஹாவ் அ பார்ஷியல் டபுள் பாண்ட் பிட்வீன் கார்பன் அண்ட் எக்ஸ். அப்போ என்ன ஆகும், அதே ரீசன் தான். ஸோ மோர் அட்ராக்ஷன், ஸோ பிரேக்கிங் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகேவா? மூணாவது என்ன, ஒரு வேளை நான் வந்து இதை உடச்சிட்டுன்னு வச்சுக்கலாம், நோ யூ வில் கெட் அ ஃபினைல் கார்போகேட்டையான் which is going to be very unstable. அதனால இது நடக்காது. நாலாவது என்ன ரீசன், வர நியூக்ளியோஃபைல் மாதிரியே ஹாலோ அரீனும் ஒரு நியூக்ளியோஃபைல் தான். ஸோ ரெண்டுமே நியூக்ளியோஃபைலாக இருக்கிறதுனால ரியாக்ஷன் நடக்கிறது கஷ்டம். ஸோ பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் 4 ரீசன்ஸ் என்ன நடக்குது அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஃபார் ஹாலோ அரீன் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட். புரியுதுங்களா? எஸ். சரி, அப்படியே இருந்தால் கூட ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது.
அந்த எக்ஸப்ஷனில் நீ ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து டவுஸ் ப்ராசஸ். இப்போ டவுஸ் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நான் ஏதோ ஒரு ஹாலோ அரீன் எடுத்துக்கிறேன். It is happening with NaOH, sodium hydroxide போடுறேன். ஓகேவா? at 623 Kelvin and 300 atmospheric pressure. இந்த ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷரில் தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். அப்போ என்ன ஆகுது, உனக்கு சோடியம் ஃபீனாக்சைடு ஃபார்ம் ஆகுது. ONA, சோடியம் ஃபீனாக்சைடு ஃபார்ம் ஆகுது. இதை திருப்பி நான் வந்து ஆசிட் போட்டு ஹைட்ரலைஸ் பண்ணும்போது உனக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா, you will get phenol. Okay, you will get phenol, right? So இப்போ இதுலயே if I am going to take sodium hydroxide, ஒருவேளை உனக்கு இங்கே NO2 குரூப் மாதிரி ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ at 440 Kelvin, approximately 440 Kelvin, ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உனக்கு கம்மியான இதை கம்பேர் பண்ணும்போது கம்மியான டெம்பரேச்சர்லேயே உனக்கு ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ யூ வில் கெட் ONA ஹியர். திருப்பியும் நீ வந்து H+ போட்ட அப்படின்னா உனக்கு OH ஃபார்ம் ஆகும், ஆர்த்தோ நைட்ரோ ஃபீனால் ஃபார்ம் ஆகும். இதுலேயே நான் வந்து 2 இடத்துல நான் வந்து நைட்ரோ குரூப் போடுறேன்னு வச்சுக்கோங்க. X போட்டு 2 இடத்துல ஆர்த்தோலையும் பேராலையும் நைட்ரோ குரூப் போடுறேன். இதே ரியாக்ஷன் அப்ராக்சிமேட்லி ஒரு 373 கெல்வினில் அப்ராக்சிமேட் தான். ஓகே, ஐ எம் நாட் சேயிங் இட் அட் டெம்பரேச்சர். உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உனக்கு என்ன ஆகும், ONA போட்டு NO2, இங்கே ஒரு NO2, அதே மாதிரி H+ல் you will get OH, NO2 இருக்கும், NO2 இருக்கும். பட் இஃப் ஐ எம் கோயிங் டு கோ வித் 2,4,6 ட்ரை நைட்ரோ ஹாலோபென்சின், only with warm water you will get OH group instead of. ஏன் இது நடக்குது இந்த மாதிரி, ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்தா, பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் கெப்பாசிட்டி ஆஃப் நைட்ரோ குரூப். நான் என்ன சொன்னேன், திஸ் இஸ் கோயிங் டு பி அ நியூக்ளியோஃபைல்னு சொன்னேன். அதாவது உனக்கு இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது உனக்கு என்ன ஆகும்னா, you will get a negative charge in the ortho, para, again in the ortho position. இப்போ நெகட்டிவ் சார்ஜ் போகிற இடத்துல if I am going to add a electron withdrawing group, now what happens, அந்த electron withdrawing group என்ன பண்ணும் அப்படின்னா, இது இந்த நெகட்டிவ் சார்ஜை கொஞ்சம் நேரம் வாங்கி வச்சுக்கிறோம். So it will resonate itself for few minutes. அதனால it will show as if it is an electrophile. அதனால தான் உனக்கு டெம்பரேச்சர் கம்மி ஆகிட்டே போகுது. புரியுதுங்களா? எஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் ப்ராசஸ் வேர் யூ ஹாவ் அ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் ஒன்லி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு எலக்ட்ரோஃபைல் போய் அட்டாக் பண்ணும், அவ்வளோதான். ஓகே, ஒரு ஹாலோபென்சின் எடுத்துக்கிறேன். ஹாலோஜினேஷன், ஹாலோஜினேஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, யூ வில் ஹாவ் எனி ஹாலோஜன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லூயிஸ் ஆசிட். யூ கேன் டேக் எனி லூயிஸ் ஆசிட். லூயிஸ் ஆசிட்னா AlCl3 மாதிரி, FeCl3 மாதிரி, ஏற்கனவே சொன்னேன். FeBr3 மாதிரி இருக்கிற லூயிஸ் ஆசிட். ஏன் இந்த லூயிஸ் ஆசிட் எடுத்துக்கிறோம்? டு ஜெனரேட் அ எலக்ட்ரோஃபைல். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், உனக்கு இட் இஸ் அன் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். ஏன் இது ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்பு? ஏன் இது ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் அப்படின்னா, it is due to its electron donating capacity. It has electrons only in the ortho and in the para position. அதனால தான் இட் இஸ் ஆர்த்தோ பேராடைரக்ட். ஸோ எலக்ட்ரோஃபைல் வந்து ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், கரெக்டாக? ஸோ எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணுற குரூப்பு. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், எங்கே எலக்ட்ரான் இருக்கோ அங்கே தான் போய் அட்ராக்ட் பண்ணும். ஸோ ஆர்த்தோலையும் பேராவில் மட்டும் தான் இருக்கிறனால இட் இஸ் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். ஸோ இதே மாதிரி நான் வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடும் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடும் போட்டேன்னா இட் இஸ் கால்ட் அஸ் நைட்ரேஷன். ஸோ உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, you will get NO2 in the ortho position and also NO2 in the para position.
மூணாவது என்னது? இட் இஸ் சல்ஃபோனேஷன். சல்ஃபோனேஷனா நீ வெறுமனே கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் மட்டும் போட்டால் போதும். யூ வில் ஹாவ் SO3H in the ortho and in the para position. Similarly உனக்கு fourth வந்து என்ன அப்படின்னா ஃப்ரிடில்-கிராஃப்ட் ரியாக்ஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ரியாக்ஷன். இதில் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து fourth one which is Friedel-Crafts alkylation and the other one is Friedel-Crafts acylation. ஸோ ஆல்கைலேஷன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஆல்கைல் ஹேலைட் எடுத்துக்கிற இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அலுமினியம் குளோரைட். நான் இங்கே வந்து யூ கேன் டேக் எனி லூயிஸ் ஆசிட் சொன்னேன் பிகாஸ் இட் இஸ் நாட் அ நேமிங் ரியாக்ஷன். ஓகேவா? நீ என்ன வேணால் லூயிஸ் ஆசிட் எடுத்துக்கலாம். பட் இங்கே இருக்கும்போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நீ பர்பஸ்ஃபுல்லாக என்ன எடுத்துக்கிற, நீ அலுமினியம் குளோரைட் எடுத்துக்கணும் பிகாஸ் இட் இஸ் அ நேமிங் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ உனக்கு என்ன ஆகுது? ஆல்கைல் குரூப் வந்து சப்ஸ்டிடியூட் ஆகுது. ஓகேவா? ஆல்கைல் குரூப் வந்து ஆர்த்தோ அண்ட் இந்த பேரா பொசிஷனில் சப்ஸ்டிடியூட் ஆகுது. ஸோ சிமிலர்லி நீ என்ன பண்ணுற அப்படின்னா அசைலேஷன். அப்படின்னா உனக்கு அசைல் குரூப் போய் சப்ஸ்டிடியூட் ஆகும். அசைல் ஹேலைட் போடுற இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டெஃபினெட்லி அலுமினியம் குளோரைட். அப்போ உனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? XC+O R ப்ளஸ் பேரா பொசிஷனில் X இங்கே வந்து C+O R அசைல் ஹேலைட். ஓகேவா? ஸோ இதை ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு. ஸோ இதான் வந்து உங்களுக்கு ஹாலோ அரீனோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து ஒவ்வொரு பார்ட்டாக முடிச்சிட்டோம். நம்மளுக்கு இன்னும் என்ன இருக்குது அப்படின்னா SN1 SN2 எலிமினேஷன் ரியாக்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் அதை நடத்துகிறேன். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு வேளை இந்த எல்லா டாபிக்ஸும் கலெக்டிவாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் டெக்ஸ்ட் இந்த பிலோ நம்பர் த்ரூ டெலகிராம். ஸோ உங்களுக்கு இட் இஸ் ஆக்சுவலி அ பேயபிள் திங். உங்களுக்கு வந்து அதை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.